எப்படி ஒரு கால், ஒரு மெசேஜ், இல்லை ஒரு இமெயில், இல்லை ஏதாச்சும் ஒரு தொடர்பு கனெக்ஷன் நம்மளோட ஸ்பெசிஃபிக் பர்சன் இல்லை நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிற நபர்கிட்ட நம்ம வந்து ஈஸியாக கெஞ்சாமல், அழுவாமல், தூங்காமல், நம்மளே நம்மளை வருத்திக்காமல் ஈஸியாக பவர் ஆஃப் யூனிவர்ஸை நம்ம மைண்டை யூஸ் பண்ணி ஈர்க்கிறதுன்ற வீடியோ தான் இது. நான் காஷினி என்னோடய வியூவர்ஸான உங்களுக்காக சின்ஸ் இப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு சங்கட சதுர்த்தி, பௌர்ணமி, பிரதோஷம் இதெல்லாம் முடிஞ்சு வீனஸ் கசமியும் நடந்துக்கிட்டு இருக்கு, பௌர்ணமியோட ஆற்றலும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ போர்ட்டல் 111 வந்து பியூட்டிஃபுல்லாக வரப்போகுது. எப்போன்னா 11th Jan 2026. ஸோ ஒய் ஐ யூ ஸ்டில் வெயிட்டிங் ஃபார்? ரொம்ப பவரான டைமில் தான் நம்ம இருக்கோம். உங்களில் எத்தனை பேருக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷனாக என்னங்க, அது ஈஸியாக, கஷ்டமாக, என்னால் முடியுமா இப்படி நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களில் சிலர் யாரெல்லாம் ஏன் கூட 1-to-1 வீடியோ கால் செஷன்ஸில் கோச்சிங் எடுக்கணும், உங்களோட மனக்குமரலை சொல்லணும், எங்கே தப்பு பண்ணியிருக்கோம், எங்கே சரி செய்யணும், ஒரு விஷயத்தை எப்படி ஈர்க்கிறது, எப்படி இந்த விஷயத்தை பற்றி எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிறது, இட்ஸ் அ பியூர்லி அபவுட் சைக்காலஜி, நியூரோ சயின்ஸ் அண்ட் மெனி சூடோ சயின்ஸ் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இதை பற்றி நினைக்கிறீங்களோ டைரக்ட் கால் பண்ணாதீங்க. ஒரே பயோவில் நம்பர் இருக்குது, 012669163 வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓட்டோ மெசேஜை படிங்க, உங்களுக்கு ஓகேனா புக்கிங் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரம் தேர் நம்ம வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவோம், சரிங்களா? இப்போது 3 டெக்னிக் நான் கற்றுக் கொடுக்குறேன் இல்லையா, 3 டெக்னிக்கு. இது வந்து என்னோடய விவிஐபி பேக்கேஜில் இருக்கிற பிகினிங் ஸ்டேஜோட டெக்னிக்ஸ். ஓகே, ஸோ மொதல் டெக்னிக் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேட்க ஈஸியாக இருக்கும் ஆனால் ரொம்ப பவராக இருக்கும். அதே சமயம் சம்டைம்ஸ் சிலருக்கு ஹீல் ஆகாத உங்களுக்கு வந்து கஷ்டமாகவும் இருக்கும். எப்படின்னா நம்ம வந்து அந்த பவர் ஆஃப் விஷுவலைசேஷனை யூஸ் பண்ண போகிறோம். புத்திசம்லேயும் சரி, பகவத்கீதையிலையும் சரி, எல்லாத்துலேயுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்த உங்களால் மனசுலையோ சரி உங்கள் மைண்டையோ கரெக்டாக பிக்சரைஸ் பண்ணி பார்க்க முடியுது, அங்கே ஸ்டே பண்ண முடியுதுன்னா அது உங்கள் ரியாலிட்டியில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஷிஃப்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகலை. ஸோ இதெல்லாம் அட்வான்ஸ் லெவல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் சொன்னால் நீங்கள் குழம்பு போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம டெக்னிக் மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்ப்போம். பிகாஸ் நான் இந்த மாதிரி ஃப்ரீ டெக்னிக் போட்டுல நிறைய பேர் பலன் பார்க்குறீங்கன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் வருது. இதுக்காக ரொம்ப 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 நன்றி பிரபஞ்சத்துக்கு, இறைவனுக்கு, உங்கள் எல்லாருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இது உட்காந்துருக்கலாம், இல்லை வந்து ஒரு மெத்தையில் சாஞ்சி கூட இருக்கலாம். ஃபிட்டிங்காக சட்டை போடாதீங்க, கருப்பு கலர் சட்டை போடாதீங்க முடிஞ்சால். அண்ட் தென் வந்து உங்கள் செல்ஃப் வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. நோ மேட்டர் அடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை தச்சு இருந்தாலும், என்ன காசை கட்டணும், என்ன பெண்டிங் இருந்தாலுமே, ஒரு மிகப்பெரிய வில்லன் நம்ம வாழ்க்கையில் யாருன்னா நம்மளோட மைண்டு தான், நம்ம திங்கிங், நம்ம தாட் தான். அதை விட யாருனாலும் நம்மளை வந்து சந்தோஷப்படுத்தவும் முடியாது, நம்மளை கீல் பண்ணவும் முடியாது. ஸோ உங்கள் செல்ஃபை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா படித்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்த கடவுளுக்கு அடுத்தது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன செய்யணுன்றதும் நல்லாவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரிலாக்ஸ்ட் ஆகுங்க. இந்த டெக்னிக் செய்கிறப்ப நீங்கள் கண்ணை மூடியும் செய்யலாம், கண்ணை திறந்தும் செய்யலாம், சரிங்களா? இதை உட்காந்தும் செய்யலாம், இல்லை மெத்தையில் லே டவுன் பண்ணி நீங்கள் செய்யலாம். ஓகே, உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு நல்ல என்வாயரன்மெண்ட், முடிஞ்சாச்சு வாசனை கொளுத்தி வச்சுக்கோங்க. முடிஞ்ச சத்தம் இருக்காமல் நாய்ஸியில் அந்த இடமா பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களோட மீ டைம் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்குங்க, சரியா? ஒதுக்கிட்டு அண்ட் தென் நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களையும் நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் யோசிச்சு பார்க்க போகிறீங்க. செகண்ட் ஸ்டெப், இப்போது நீங்கள் நார்மலாக என்ன மாதிரி தலை சீவீங்க, என்ன மாதிரி நெயில் பாலிஷ் போட்டிருக்கீங்க, ஏதாச்சும் பிரேஸ்லெட் என்ன போட்டிருக்கீங்களா, என்ன கலர் வாட்ச் போட்டிருப்பீங்க, வீட்டு சட்டை என்ன போடுவீங்க, வெளியே போகிற என்ன சட்டை விருப்பமாக போடுவீங்க, என்ன கலர் போடுவீங்க, அந்த மாதிரி வந்து உங்கள் செல்ஃபை நீங்கள் ஒரு இடத்துல வச்சு பார்க்க போகிறீங்க. இப்படி ஒரு டேரக்டர் கதை எழுதிக்கிட்டு இருக்கீங்க, ஹீரோயினே நீங்கள் தான், சரியா? மெயின் கேரக்டர் நீங்கள் தான். ஸோ உங்கள் செல்ஃப் வந்து ஷாப்பிங் மாலில் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கு, உங்கள் ஃபியூச்சர் செல்ஃப். இல்லை ஸ்விம்மிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை காடி ஓட்டுறீங்க, இல்லை எல்லாட்டியில் போகிறீங்க, இல்லை வேலை செய்கிறீங்க, இட் கேன் பி எனி திங். அதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சடனாக உங்கள் ஃபோன் வந்து வைப்ரேட் பண்ணுது, சைலண்டில் இருந்தால் வைப்ரேட் பண்ணுது. இல்லை மியூசிக் வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்காக அவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கான மியூசிக் வச்சுருக்கீங்கன்னா, அந்த மியூசிக் வந்து உங்கள் காதால் கேளுங்க, இல்லை வைப்ரேஷன். ஸோ உங்கள் ஃபோன் வைப்ரேட் பண்ணுது, நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்க, பிஸியாக இருக்கீங்க, ஃபோன் வந்து பார்க்குறீங்க, உங்கள் ஸ்க்ரீன். முடிஞ்சால் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணலன்னா, நீங்கள் வந்து இந்த டெக்னிக் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்கள் ஃபோன் உங்கள் கையில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, ஓகேயா? ஹோல்ட் பண்ணால் கூட ஜஸ்ட் நான் சில பேருக்கு வந்து ஏதாச்சும் டச் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபோனை ஹோல்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபோன் சைஸ் ஸ்க்ரீன்லாம். ஸோ நீங்கள் உட்காந்து அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே விஷுவலைஸ் பண்ணிட்டு செய்யலாம், இல்லை ஃபோனை கையில் பிடிச்சிட்டு லே டவுன் பண்ணி செய்யலாம், இல்லை ஃபோனை தள்ளி வச்சுட்டு கூட செய்யலாம். இட்ஸ் அப் டு யூ. ஸோ நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களை நீங்கள் பார்க்குறீங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் தாட் வந்து அந்த வேலையில் தான் ஃபோக்கஸ்டாக ஹாப்பியாக செய்கிறீங்க. பிடிக்காத வேலையை பற்றி யோசிக்காதீங்க, பிடிச்ச ஆக்டிவிட்டி ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சடனாக உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் பற்றி நீங்கள் நினைக்கவே இல்லை, பயணத்தை எங்கள் வேலையை இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்கீங்களே, நினைக்கவே இல்லை. பட்டுன்னு பார்த்தா ஃபோன் வைப்ரேட் பண்ணுது, ஃபோனில் ஸ்க்ரீனில் அவங்களோட பேர் போட்டு அவங்கக்கிட்டேருந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜ், இல்லைனா வாட்ஸ்அப், இல்லை கால், இல்லை இமெயில், எனி டைப் ஆஃப் வே தட் அவங்க இதுக்கு மட்டும் அவங்களை கான்டாக்ட் பண்ணுற விதம்,
அப்படி நீங்கள் பழகின ஆளை இருக்கிறீங்கன்னா, இல்லை புது ஆள் நான் அப்போ தான் பார்த்துருக்கேன் பழக போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நடிகர்லாம் சொல்லி காமெடி பண்ணுங்க. இப்போ நீங்கள் விஜயை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு என்ன சொன்னீங்கன்னா, விஜய் உங்களுக்கு பண்ணுவாரான்னு தெரியாது, ஆனால் விஜய் பேர் கொடுத்து 1000 பேர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அங்கங்கே விஜய் பேரை பார்ப்பீங்க, அவர் ஸ்கின் டோனில் இருக்கவங்கள பார்ப்பீங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். இல்லை விஜயோட ஃபேனை பார்ப்பீங்க, இந்த நிறைய விஷயம் நடக்கும். யூனிவர்ஸோட பவரை வந்து நம்புறவங்களுக்கு என்ன மாதிரி கெட்ட நேரத்துலையுமே அது உதவும். நம்பாதவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்களே சந்தேகப்படுறது, எல்லாத்தையுமே சந்தேக பார்வையிட பார்க்குறது. இப்போ ஒரு கோச்சிங் இருக்கிறீங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் நேர்மையாக ஒரு விஷயம் சொல்லாமல், இங்கேயே ஒரு கால், ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால்னுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் வந்தீங்கன்னா சேதாரம் உங்களுக்கு தான். ஸோ டோன்ட் டூ தட். சரிங்களா? எந்த ஒரு கைடன்ஸை கற்றுக் கொடுக்குறது வந்து குரு. பணம் கொடுக்குறீங்களோ இல்லையா, அதுக்கு தான் தட்சணையிலேருந்து எல்லாம் வச்சு ஒரு பேட் பண்ணி ஒரு சர்வீஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ கற்றுக் கொடுக்குறவங்களை வந்து நீங்கள் வந்து சந்தேக பார்வையில் பார்க்கக்கூடாது, உங்கள் மேலே சந்தேகம் வச்சுக்காதீங்க. ஏன்னா யாருக்கோ என்னென்னமோ மேனிஃபெஸ்டேஷன் அற்புதம் நடக்கிறப்போ உங்களுக்கு இது சின்ன விஷயம் நடக்காதா, அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஸோ நவ் கெட் பேக் டு த ஸ்டோரி. ஸோ அவங்க ஃபோனை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, அந்த மூமெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தான் தெரியும் அவங்க ஃபோன் நம்பர் உங்கள் ஃபோனில் என்ன, மை பிரின்சஸ், மை குவீன், மை யூனிவர்ஸ், மை தி சென்டர் என்ன போட்டு வச்சுருக்கீங்க, ஹார்ட் ஷேப் போட்டிருக்கீங்களா, என்ன போட்டிருக்கீங்க, அதை நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறத இங்கே பிக்சரைஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்க்ரீனை பார்க்குறீங்க, இங்கே நீங்கள் வந்து இப்போ ஒரு கேமரா, அந்த கேமரா தூரத்துலேருந்து உங்கள் செல்ஃபை பார்க்குது, உங்கள் செல்ஃபு ஃபோனை பார்க்குறத பார்க்குது. வாவ். அப்புறம் அந்த உடம்புக்குள்ளே நீங்கள் வாங்க ஒரு எனர்ஜியாக வந்துட்டு பார்க்குறீங்க, ஃபோனில் வந்துருச்சு, மெசேஜ் வந்துருச்சு. இல்லைனா இப்போ சொந்தம் அவங்ககிட்ட உங்கள் நம்பர் இல்லை அப்படின்னா, அவங்க இன்ஸ்டாகிராம் நீங்கள் கனெக்டடாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வந்து அவங்க உங்களுக்கு ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி ஒரு ஆசைனா, அவங்களோட டிபி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த டிபி அவங்க பேர் வந்து லைக் யுவர் ஃபோட்டோ, சென்ட் யுவர் மெசேஜ் அப்படி வரதை, உங்கள் ஃபோனில் வரதை நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. சந்தோஷமாக இதுதான் ரியாலிட்டி. ஓ யூனிவர்ஸ், இதை இவ்வளோ சுலபமாக இந்த பர்சன் எனக்கு ஒரு 15 நிமிஷத்துலேயே, இல்லை ஒரு 3 ஹவரில், இல்லை ஒரு 10 ஹவரில், இல்லை 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்களாவே என்னை தொடர்பு கொண்டதுக்கு சந்தோஷமாக ரொம்ப நன்றி நன்றி நன்றி. இது எனக்கு இப்போ நடந்துருச்சு, இதுதான் என் ரியாலிட்டி. ஏன்னா என் ரியாலிட்டியை நீ தான் உருவாக்குற. ஸோ எனக்காக இதை நடத்தி கொடுத்துட்ட ரொம்ப ஈஸியாக. இப்போ நாங்கள் ஒரு நல்ல பாண்டிங்கில் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு மட்டும் சொல்லி அதை நம்பி உள்வாங்க பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஸ்டெப், அந்த மெசேஜ் நீங்கள் பார்த்துட்ட பிறகு உங்கள் பின் போடுறீங்க, இல்லை ஃபேஸ் ஐடி தான் பண்ணுறீங்க, பண்ணிட்ட பிறகு ஒரு சில வார்த்தைகள் வேணும்னு அனுப்பி வச்சுக்கோங்க. ஐ மிஸ் யூ, சாரிலாம் கேட்க வேணாம், அந்த மாதிரி எனர்ஜி நம்மளுக்கு வேணாம். ட்ரை டு சே ஹே வாட் யூ டூயிங். அவங்க பேசுகிற இங்கிலீஷ், அவங்க டைலாக்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஒரு 4-5 வார்த்தை அவங்க அனுப்புறதை நீங்கள் படிக்கிறீங்க, அந்த படிக்கிறத நீங்கள் வந்து நினைப்பு வச்சுக்கோங்க. பிகாஸ் இது எப்பயுமே எனக்கு சத்தியமாக சுவே அப்போன் சிவன் எனக்கு எப்பயுமே நடந்திருக்கு. என் கிளையண்ட்ஸில் அவ்வளோ பேருக்கு இத்தனை வருஷம் நடந்திருக்கு. நம்ம என்ன சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணுறோமோ அதுவே அவங்க பேசுவாங்க. அதில் தான் நிறைய பேர் விட்டுட்டு போனவங்க கூட வந்து கில்ட் ஃபீலோட வந்து மன்னிப்புலாம் கேட்பாங்க. ஸோ we are tapping into their energy actually. என்னால் ஒரு வீடியோவில் A to Z சொல்ல முடியல. ஸோ 1-to-1 கோச்சிங் நீங்கள் வரப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன். ஸோ இது பேசிக்காக இருந்தாலுமே கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒர்க் பண்ணோம் நம்பி செய்கிறவங்களுக்கு. ஸோ அந்த மெசேஜ் நீங்கள் படித்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அது இப்போ நடக்குது. இப்போ உங்களை யாராச்சும் இப்படி கில்லுன்னு அவங்களுக்கு எப்படி வலிக்கும் ரியாக்ட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி தான் இப்போ நடக்குது. ஸோ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு படம் மாதிரி 10 அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ணிட்டு, இதை இப்போவே நல்லபடியாக நடத்தி கொடுத்துக்கு நன்றி யூனிவர்ஸ், நான் உன்னை நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அதோடே கடைசியாக முக்கியமான விஷயம் லா ஆஃப் டிட்டாச்மெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதாக இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சத்தியமாக என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஏன் கைடன்ஸ் படி இந்த டெக்னிக் இங்கே பற்றி நம்ம செய்யுங்க. நம்மளுக்கு தெரியும், நம்ம இப்போ தூங்கினா படுக்க போனால் அப்படியே தூங்கிடும், அந்தளவுக்கு தூக்கமாக இருக்குது, டயர்டாக இருக்குது, அப்போ செய்யுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ண மாட்டோம், யோசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம், கரெக்டாக செஞ்சுமா இல்லையா, நடக்குமா நடக்காதான்ட்டு, அப்போ செய்யுங்க. இல்லை ஒரு தியேட்டரில் படம் பார்க்க போகிறீங்களா, இல்லை புதுசாக ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போகிறீங்களா, ஸோ அந்த மாதிரி டைம் நீங்கள் செய்யும்போது உங்கள் மைண்ட் அதை ஃபோக்கஸ் பண்ண. ஒரு ட்ராவல் போயிருக்கீங்க, வெக்கேஷன்லாம் போயிருக்கீங்கன்னா அந்த இடம், அந்த ஜனங்கள், ஆட்கள், அங்கே நடக்கிற விஷயம்லாம் பார்க்குறப்ப நம்ம வாவ்ன்ற மாதிரி போவோம் இல்லையா. நான் என்னோட ரேட்டட் கொண்டு போகிறப்ப இதுதான் எப்பயுமே நான் தானே பண்ணுவேன். ஸோ அவங்க எக்ஸைட்டடாக வந்து ஒரு மண்டி பூங்கா ஒரு விஷயம் அவங்க பண்ணும்போது வந்து வாவ் அப்படின்ற மாதிரி ஃபீலாக இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து உங்களோட நீங்களே உங்களை ஃபாஸ்ட் பண்ணிக்காமல் உங்கள் டைரெக்ஷன் வந்து வேறு ஒரு திசையில் இருக்கிறப்ப எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த விஷயத்தை மறக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாகவே அவங்கக்கிட்டேருந்து நம்மளுக்கு வந்து மெசேஜோ இல்லை காலோ இல்லை கனெக்ஷனோ வரும். அவங்க சண்டை போட்டவங்களோ தச்சொரு ஏசினவங்களோ என்ன பண்ணவங்களோ புது எனர்ஜியாக அவங்கள மதிப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. அதுக்கெல்லாம் டெக்னிக்காக உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணித்தரேன். ஸோ திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் டெக்னிக், த பவர் ஆஃப் விஷுவலைசேஷன். நம்புறவங்களுக்கு உண்மைங்க, சந்தேக பார்வையில் பார்க்குறீங்க, ஹீலிங் உங்களுக்கு ஒன்று தேவைப்படுதுன்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் ஃபார் மை 1-to-1 கோச்சிங். ஓம் நம சிவாய. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.